புனித பிரான்சிஸ் அவர்களுடைய உலக அமைதிக்கான சமாதான ஜெபத்தை தழுவிய ஒரு சிலுவை பாதை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உலகெங்கும் உள்ள அனைத்து ஆலயங்களிலும் நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை வணங்குகின்றோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையின் வழியாக உலகை நீர் மீட்டருளினீர். முதல் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது புனித சிலுவையினால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இறைவா, அமைதியின் தூதனாய் என்னை பயன்படுத்தும். அநீதியின் மன்றத்தில் நீர் குற்றவாளியாக நிறுத்தப்பட்டீர். ஆண்டவரே, அமைதியின் வழியாக நீதியை வெளிப்படுத்தினீர். இறைவா, அமைதியின் தூதனாய் என்னை பயன்படுத்தும். தீர்ப்புகள் நிறைந்த உலகில் அமைதியின் சாட்சியாய் நிற்க செய்யும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய அமைதியில் இளைப்பாற கடவார்களாக. ஆமென். இரண்டாம் நிலை, இயேசுவின் மீது சிலுவை சுமத்தப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது புனித சிலுவையினால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பகையுள்ள இடத்தில் பாசம், பகை நிறைந்த கைகளால் சிலுவை உம் தோள்களின் மீது வைக்கப்பட்டது. ஆனால் நீர் அதை பாசத்தின் இதயத்தினால் ஏற்றுக்கொண்டீர். பகையுள்ள இடத்தில் பாசத்தை விதைக்க என்னை பயன்படுத்தும். ஆண்டவரே, சுமைகளின் நடுவிலும் பாசத்தின் சாட்சியாய் வாழ அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய அமைதியில் இளைப்பாற கடவார்களாக. ஆமென். மூன்றாம் நிலை, மனவேதனை உள்ள இடத்தில் மன்னிப்பு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது புனித சிலுவையினால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிலுவையின் பாரத்தால் நீர் முதல் முறையாக தரையில் விழுந்தீர். ஆண்டவரே, மனிதரின் வேதனையையும் பாவங்களும் அந்த விழுதலில் வெளிப்பட்டது. மனவேதனை உள்ள இடத்தில் மன்னிப்பை விதைக்க என்னை பயன்படுத்தும். விழுதலின் தருணங்களிலும் கருணையாய் எழுந்து நிற்க அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய அமைதியில் இளைப்பாற கடவார்களாக. ஆமென். நான்காம் நிலை, இயேசு தம் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது புனித சிலுவையினால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஐயமுள்ள சூழலில் விசுவாசம். ஐயம் நிறைந்த வேதனையின் பாதையில் நீர் தாய் மரியாவை சந்தித்தீர். கண்ணீரின் நடுவிலும் விசுவாசம் அமைதியாக நிலைத்தது. ஐயமுள்ள சூழலில் விசுவாசத்தை வாழ கற்றுத்தாரும். ஆண்டவரே, பிரிவும் வலியும் இருந்தாலும் நம்பிக்கையை பிடித்து நிற்க எனக்கு அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய அமைதியில் இளைப்பாற கடவார்களாக. ஆமென். ஐந்தாம் நிலை, சீமோன் இயேசுவுக்கு உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது புனித சிலுவையினால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அவநம்பிக்கையுள்ள மனதில் நம்பிக்கை. அவநம்பிக்கையால் சோர்ந்த மனிதர்களின் நடுவில் சிலுவை சுமையானது பகிரப்பட்டது. சீமோனின் கரங்களில் உதவி பிறந்தது. நம்பிக்கை மீண்டும் எழுந்தது. அவநம்பிக்கையுள்ள மனதில் நம்பிக்கையை விதைக்க என்னை பயன்படுத்தும். ஆண்டவரே, பரிவான செயல்களில் உமது அன்பின் ஒளியை வெளிப்படுத்த அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய அமைதியில் இளைப்பாற கடவார்களாக. ஆமென். ஆறாம் நிலை, வெரோனிகா முகத்தை துடைக்கிறாள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது புனித சிலுவையினால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளி, இருள் சூழ்ந்த பாதையின் கருணையின் துணிச்சல் முன் வந்தது.
வெரோனிகாவின் கைகளில் உமது துன்ப முகம் ஒளியாக மாறியது. இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியாக இருக்க என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே, அன்பின் சிறு செயலில் உமது முகம் வெளிப்பட அருள் தாரும் ஆண்டவரே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய அமைதியில் இளைப்பாற கடவார்களாக. ஆமென். 7ஆம் நிலை. இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது புனித சிலுவையினால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். துயரம் நிறைந்த உள்ளத்தில் மகிழ்ச்சி. துயரம் நிறைந்த உலகின் பாரத்தால் நீர் விழுந்தீர், தரையில் மீண்டும் விழுந்தீர். மனித பலவீனம் உமது உடலில் வெளிப்பட்டது. துயரம் நிறைந்த உள்ளத்தில் மகிழ்ச்சியை விதைக்க என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. விழுதலின் கண்ணீரிலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையை காண அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய அமைதியில் இளைப்பாற கடவார்களாக. ஆமென். 8ஆம் நிலை. இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது புனித சிலுவையினால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்க. துன்பத்தின் பாதையில் நடந்தபோதும் நீர் பிறரின் கண்ணீரை கவனித்தீர். உமது வேதனையை மறந்து எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் சொன்னீர். ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்க என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. என் காயங்களின் நடுவிலும் பிறரிடம் ஆறுதல் வார்த்தை பேச அருள் தாரும் ஆண்டவரே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய அமைதியில் இளைப்பாற கடவார்களாக. ஆமென். 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது புனித சிலுவையினால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பிறர் என்னை புரிந்து கொள்ள விரும்புவதை விட பிறரை புரிந்து கொள்ள. 3ஆம் முறையும் சிலுவையின் பாரத்தில் நீர் தரையில் விழுந்தீர். ஆண்டவரே, உலகம் உம்மை புரிந்து கொள்ளாத வேதனை அந்த விழுதலில் தெரிகிறது. பிறர் என்னை புரிந்து கொள்ள விரும்புவதை விட பிறரை புரிந்து கொள்ளும் இதயத்தை எனக்கு தாரும். விழுதலின் தாழ்மையில் அன்பின் உண்மையை வாழ அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய அமைதியில் இளைப்பாற கடவார்களாக. ஆமென். 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகள் களையப்படுகின்றன. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது புனித சிலுவையினால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பை அடைய ஆசிப்பதை விட அன்பை அளிக்கவும். அன்பின் உருவமான நீர் அவமானத்தின் முன் நிர்வாணமாக நிறுத்தப்பட்டீர். உம்மிடமிருந்த அனைத்தும் களையப்பட்டாலும் அன்பை மட்டும் களைந்து விடவில்லை. அன்பை அடைய ஆசிப்பதை விட அன்பை அளிக்க என்னை மாற்றும் ஆண்டவரே. என் இழப்புகளின் நடுவிலும் தாராளமாய் அன்பு வழங்க அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய அமைதியில் இளைப்பாற கடவார்களாக. ஆமென். 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது புனித சிலுவையினால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கொடுக்கும்போது மிகுதியாக பெறுகிறோம். இரக்கமற்ற கைகளால் ஆணிகள் உமது கரங்களிலும் கால்களிலும் ஊன்றப்பட்டன. துன்பத்தின் உச்சியில் கூட நீர் உம்மையே முழுமையாக அர்ப்பணித்தீர். கொடுக்கும் பொழுது மிகுதியாக பெறுகிறோம் என்ற உண்மையை நீர் சிலுவையில் வெளிப்படுத்தினீர். என் வாழ்வையும் அன்பாய் அர்ப்பணித்து நித்திய வாழ்வை அருள பெற்றுக்கொள்ள எனக்கு அருள் தாரும் ஆண்டவரே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய அமைதியில் இளைப்பாற கடவார்களாக. ஆமென். 12ஆம் நிலை. இயேசு உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு
நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது புனித சிலுவையினால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மன்னிக்கும் போது மன்னிப்பை அடைகிறோம். சிலுவையின் உச்சியில் நீர் உமது ஆவியை பிதாவிடம் ஒப்படைத்தீர். உம்மை அறைந்தவர்களுக்கு கூட அவர்களை மன்னியுங்கள் என்று வேண்டினீர். மன்னிக்கும் போது மன்னிப்பை அடைகிறோம் என்ற ரட்சிப்பின் ரகசியம் அங்கே வெளிப்பட்டது. எனது இதயத்தின் கடினத்தன்மை கரைந்து மன்னிப்பில் வாழ அருள் தாரும் ஆண்டவரே, ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய அமைதியில் இளைப்பாற கடவார்களாக. ஆமென். 13ஆம் நிலை. மரியின் மடியில் இயேசுவின் உடல் வைக்கப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது புனித சிலுவையினால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மரிக்கும் போது நித்திய வாழ்விற்கு பிறக்கின்றோம். சிலுவையிலிருந்து இறக்கப்பட்ட உமது புனித உடல் உம் தாயின் மடியில் சாய்ந்தது. மரணத்தின் அமைதியில் கூட அன்பின் வழி அழகாக பேசியது. மரிக்கும் போது நித்திய வாழ்விற்கு பிறக்கின்றோம் என்ற நம்பிக்கை அங்கே ஒளிர்ந்தது. என் துயரங்கள் இருளிலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையில் நிலைத்திருக்க அருள் தாரும் ஆண்டவரே, ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய அமைதியில் இளைப்பாற கடவார்களாக. ஆமென். 14ஆம் நிலை. இயேசுவின் உடல் அடக்கம் செய்யப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது புனித சிலுவையினால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சுயநலமற்ற வாழ்வில் அமைதி அடைகிறோம். அமைதியான கல்லறையில் உமது புனித உடல் ஒப்படைக்கப்படுகிறது. உலகம் முடிவு என நினைத்து அந்த தருணம் ரட்சிப்பின் விதையாக மாறியிருக்கிறது. சுயநலமற்ற வாழ்வில் அமைதி அடைகிறோம் என்ற உண்மையை உமது அர்ப்பணிப்பு கற்றுத்தந்தது. என் வாழ்வையும் தன்னலமின்றி வழங்கி உண்மையான சமாதானத்தில் நிலைக்க அருள் தாரும் ஆண்டவரே, ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய அமைதியில் இளைப்பாற கடவார்களாக. ஆமென்.